வணக்கம்ப்பா. இந்த சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு கால் வீக்கம் இருக்கலாம். அப்புறம் ஒரு சிலருக்கு பசி இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நெஞ்சு சளி அதிகமாகி மூச்சு விட சிரமப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கடுகு தேநீர் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதை வச்சு குடித்தா கொஞ்சம் இதமா இருக்கும். கால் வீக்கமெல்லாம் வத்தும். அதனால் அது என்ன செய்யணும்னா, 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் டீ போடுற பாத்திரத்துலேயே போட்டு சிறு தீயில் அப்படியே வருங்க. லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்றாதீங்க. அப்படி லேசாக புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு ஏலக்காயை அதில் தட்டி போட்டுருங்க. ஒரு கொதிக்கவும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிருங்க. வடித்து அதில் ஒரு சிட்டிகை சுக்குத்தூளை போட்டு, நீங்கள் இனிப்புக்கு வேணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது தேன் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை இனிப்பு இல்லாமல் குடிக்கிறேன், எங்களுக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்குன்னா இனிப்பு இல்லாமலேயும் குடிச்சிக்கலாம். இல்லை இனிப்பு போட்டு தான் குடிக்கணும், தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இது எதாவது போட்டு நீங்கள் குடிச்சு வரலாம்ப்பா. டெய்லி கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்கள் தினமும் 1 நேரமோ 2 நேரமோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் குடிச்சிக்கலாம்.